அன்பார்ந்த சவுதி வாழ் விடுதலை சிறுத்தைகளே, சவுதி மண்டல ஒருங்கிணைப்பாளர் தம்பி மக்கா கலீல் அவர்களே, சவுதி மண்டல அமைப்பு செயலாளர் மற்றும் சமூக ஊடக மையத்தின் மாநில துணை செயலாளர் தம்பி ராஜ்குமார் அவர்களே, மற்றும் சவுதியில் வசிக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சவுதிக்கு வர வேண்டும், உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று எனக்கு பேராவல். ஆனால் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டாலும் கூட விரைவில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகுதான் வெளிநாடு பயணம் என்கிற நிலையில் நான் இருக்கிறேன். இங்கே அமைப்பு சார்ந்த பணிகளும் ஏராளம் உள்ளன. என்றாலும் உங்கள் விருப்பத்தின்படி இந்த ஆண்டு இறுதியில், அதாவது டிசம்பர் மாத இறுதியில் சவுதிக்கு வருவதற்கு நான் முயற்சிக்கிறேன், வருவேன். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற, பணியாற்றிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உதவ வேண்டும், கட்சியின் வளர்ச்சிக்கு தமது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று ஆவல் கொண்டு ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற நன்கொடையை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிய வந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு எவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுபோல லட்சக்கணக்கான குடும்பங்களை கொண்ட ஒரு பெரிய கட்சியை நடத்துவதற்கு எவ்வளவு பொருளிய தேவைகளும் நெருக்கடிகளும் இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை, கட்டாயம் உணர்வீர்கள். ஒவ்வொரு மாதமும் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகிறது. கடுமையான நெருக்கடிகளுக்கு இடையில் கட்சியை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் தமிழ் மண் இதழ் வெளியிட வேண்டும். அதற்கு 2 லட்சத்துக்கு மேல் செலவாகிறது. அச்சு செய்வதற்கான தொகை மட்டுமின்றி அதை சந்தாதாரர்களுக்கு அனுப்புவதிலிருந்து அதை தயாரிப்பதற்கான பணியை ஆற்றக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதிலிருந்து ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு அதற்கு மட்டுமே செலவாகிறது. இப்போது ஒரு வெள்ளை யானை என்று சொல்லக்கூடிய வகையிலே ஊடகத்தில் நாம் இறங்கியிருக்கிறோம். தொலைக்காட்சியை நடத்த துணிந்திருக்கிறோம். தொடங்கி 3 மாதங்களை கடந்துவிட்டது. ஒரு மாதத்திற்கு தொடக்கத்திலேயே 35 லட்சம் ரூபாய் செலவாகிறது. சம்பளம், வாடகை, பராமரிப்பு செலவு, இதர செலவுகள் என்று 3-4 மாதங்களை நாங்கள் உருட்டிவிட்டோம். இனி வருங்காலத்தை எப்படி நடத்தப் போகிறோம் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் உங்களை போன்றவர்கள், வெளிநாட்டில் வாழக்கூடிய சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற சிறிய நன்கொடையை மாதந்தோறும் வழங்கினால் எவ்வளவோ செலவில் ஒரு செலவை உங்கள் மூலம் நாம் சமாளித்து விட முடியும். சவுதியில், இதர அரபு நாடுகளில் வாழக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இப்படி உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் உரிமையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எந்த வெளி உதவியும் இல்லாமல் அல்லது இங்குள்ள தோழர்களின் ஒத்துழைப்பும் இல்லாமல் பெரும்பாடுபட்டுக் கொண்டு இயக்கத்தின் ஊடகங்களையும் நடத்தி கொண்டு வருகிறோம். எனவே அருமை தோழர்கள், இந்த இக்கட்டுகளை எல்லாம், நெருக்கடிகளை எல்லாம் புரிந்து கொண்டு மாதந்தோறும் உங்களாலான லெவி அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை என்கிற வகையில் லெவி சந்தா செலுத்த முன்வர வேண்டும். ஆயிரக்கணக்கான